இன்றைக்கி நம்ம வீடியோவில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு 2 ஸ்நாக் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பன் பட்டரும் பன் பட்டர் ஜாம் ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பன் எடுத்து அதை 2ஆக ஹாஃபாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பட்டர் வந்து உங்களோட இஷ்டம், எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப அதிக அளவில் பட்டர் சேர்த்து இந்த பன் பட்டர் வந்து பண்ணலை, குறைவான அளவில் சேர்த்து தான் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி பன்னில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம பட்டரை தடவி எடுத்துக்கலாம். ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் நம்ம ஃபுல்லாக அதை மாதிரி தடவிடலாம். இதுக்குள்ளே சீனி வைக்கிறதுமே அதை மாதிரி உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீனி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பட்டரும் சீனி ரெண்டுமே வந்து குறைவான அளவில் தான் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக திகட்டுற அளவுக்கு சேர்க்கலை. இந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பட்டருமே நம்மளோட விருப்பம் தான். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பட்டர் கொஞ்சம் உருகுனதும் நம்ம பன்னையும் மேலே வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன் பட்டர் செய்கிறதுக்கு இது மாதிரி பேனோ இல்லைன்னா தோசைக்கல்ல கூட நம்ம செய்யலாம். எதுலனாலும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி நல்லா பட்டர்லேயே இதை வந்து கொஞ்சம் 2 செகண்ட் கிட்ட வந்து வேக விடணும். 2 பக்கம் திருப்பி வேகினதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அந்த பாலில் பன்னெல்லாம் இழுத்து கொஞ்சம் அப்சர்வ் ஆனது வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். 2 பக்கமும் திருப்பி அதை மாதிரி பால் வந்து ஃபுல்லாக பன்னில் இழுக்கணும். அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பட்டர் எல்லாம் உருகி இந்த பாலும் பன்னில் அப்சர்வ் ஆகி இந்த பன் பட்டர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பன்னில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி திருப்பி நம்ம பன்னை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பாலெல்லாம் இழுத்து பன்னெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நம்ம பட்டரும் வச்சுக்கலாம். அது மேலேயே கொஞ்சம் தேவையான அளவு சீனியும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த சூட்டில் நம்ம சேர்த்த அந்த மேலே உள்ள பட்டர் வந்து உருகி இந்த பன் பட்டர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான பன் பட்டர் ரெடி ஆகிட்டு இதை இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் ஊறினதுனால அந்த பட்டரோட ஸ்மெல்லில் இந்த பன் பட்டர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செகண்டாக பன் பட்டர் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்குமே ஒரு பன் எடுத்து 2ஆக ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 ஹாஃபை அப்படியே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கம் பட்டரும் இன்னொரு பக்கம் ஜாமும் வந்து நம்ம தடவிக்கலாம். நான் வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணாமல் 2 ஹாஃப் அந்த பன்னிலையுமே ஒரு பக்கம் பட்டரும் இன்னொரு பக்கம் ஜாமும் வந்து நான் தடவிட்டேன். உங்களுக்கு வேணும்னா பன்னை கட் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 ஹாஃபையுமே கொஞ்சமாக நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டரும் ஜாமும் ஹாஃபாக நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இந்த பன் பட்டர் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்கம் பட்டர் இன்னொரு பக்கம் ஜாம், இது 2ஓடையும் நம்ம பன்னை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப சிம்பிளான இந்த 2 வகையான மதுரை ஸ்பெஷல் பன் பட்டர் ஜாம் 2 ரெசிபியும் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது போல் ரொம்ப சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.